ஹை கேஸ் கிளைமேட் சில்லுன்னு இருந்ததுனால சண்டே மட்டன் பிரியாணி தான் செஞ்சேன். வாங்க பார்த்துடலாம் எப்படி பண்ணேன்னு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். முன்னாடியே ரைஸ் ஊற வச்சாச்சு. அண்ட் தென் ஆனியனும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனியன், தக்காளி, க்ரீன் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஆனியன் சூடாக இருந்ததும் மசாலா போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஆனியன் போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோ ப்ராசஸ் தான். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாசனை போகிற அளவுக்கு. அண்ட் தென் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்தது, அதனால் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக சால்ட் நடுவில் ஆட் பண்ணிட்டேன் ஆனியன் நல்லா வதங்கணுன்னு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டேன். தக்காளி வதக்கிட்டு அதுக்கு முன்னாடி நான் வந்து மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ மட்டனோட ஸ்டாக் தனியாக, மட்டன் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இந்த சைடு வந்து இது போட்டு வேக வச்சுட்டேன், ரைஸ் போட்டு வேக வச்சுட்டேன். அந்த ரைஸை தனியாக வெடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் தயிர் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டன் போட்டு தனியாக ஸ்டாக் தனியாக, மட்டன் தனியாக எடுத்து வச்சிருந்ததில் வந்து மட்டன் தனியாக எடுத்து போட்டுட்டு அதை நல்லா சில்லி பவுடர், அந்த தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரைஸ் வெடித்த ரைஸில் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தம் போட்டு வச்சுட்டேன். தம் போட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சோண்டு கீயும் மின்ட் லீவும் போட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் சூப்பராக வந்துச்சு ரைஸ். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே லாங் ரைஸாக வந்திருக்கு. கம்முன்னு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.